இன்றைக்கி கவிதா கிறிஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வீலாக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. கிருத்திக் வந்து வீடியோ எடுக்கவே மூஞ்ச காட்டல. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். வீடியோ எடுக்காதேன்னு என்னை அடிச்சிட்டு இருந்தான். கொன்னுடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வீடியோவில் வந்து ஃபோட்டோ வீடியோ அப்படின்னா அவன் நிற்கவே மாட்டான். ஸோ இதுலேயும் அதே தான் பண்ணிகிட்ருக்கான். இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மந்த்லி ஷாப்பிங் மாதிரி கொஞ்சம் பெரிய லிஸ்ட் வந்துடுச்சு. நிறைய திங்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி பீச்சுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஸோ பீச்சுக்கு போகணுன்னா எல்லோரும் ஒன்றா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம். ஸோ அந்த பிளானுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டனும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை வச்சு மட்டன் கிரேவி வந்து நேற்றே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மட்டன் பிரியாணியை வந்து இந்த வீலாகில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ கிருத்திக் வந்து அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்பா வர சொல்லு அப்படி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவங்க வந்தோடனே தான் கிளம்பணும். நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு நைட்டு வந்து 2 o'clock ஆகிடுச்சு. பீச்சில் வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததுன்னு நான் வீடியோ கவர் பண்ணல. ஸோ 2 o'clock வந்துட்டு மறுநாள் 1 மணிக்கு தான் எழுந்தோம். ஸோ 1 மணிக்கு மேலே கடகடன்னு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஈவினிங் நாங்கள் பார்க் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து இந்த லாகில் வந்து நான் வீலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ ஸோ எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு 450 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கல்லுப்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம் வதக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு 8 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை மறந்துடுங்க, அது ரைத்தாக்குள்ளது. ஸோ ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம், அப்புறம் மல்லி, புதினா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். அந்த கேப்பில் ரைஸும் ஊற வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கறியை வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே ரைஸ் வந்து ஒரு 30 to 40 minutes வந்து ஊறட்டும். எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஆனியனும் அதில் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வதங்கட்டும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம கறியில் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து செரிக்கும், கறியும் நல்லா வேகும். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிச்ச மாதிரி இருக்குது. பட் நம்ம தக்காளி, தயிர், அந்த ஊற வச்சுருக்க கறியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு சரியாயிடும். நம்ம கறியிலே வந்து உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் கம்மியாக விடுறது தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ பாருங்கள், அப்படியே இதெல்லாம் போட்டதுக்கு தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிச்சதெல்லாம் விட்டுடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை மசாலா ஆட் பண்ணிடுறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே கறியில் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். அடி பிடிச்சதெல்லாம் வந்து நீங்கள் தயிரும் தக்காளியும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க. ஸோ இதை வதக்கிட்டு இதில் வந்து நம்ம கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்சுருக்க கறியை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். வதக்கி நீங்கள் செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய டம்ளரில் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1க்கு 1.5 அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணியை வந்து இந்த கறி வேகிறதுக்காக வச்சிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன், கொதிக்குது. இப்போ மூடி போட்டு 10 விசில் வைக்க போகிறேன். கறி வந்து நல்லா வெந்தால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எலும்பு இல்லாத பீசஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நிறையா விசில் வைக்கலாம் அப்போ தான். இல்லைனா எலும்பெல்லாம் உங்களுக்கு உடஞ்சி அதில் விழுந்துடும். 1-2 பீஸ் தான் என்னோடதில் எலும்பு இருக்கும். அதுக்கப்புறமா
விசில் அடங்கினதுக்கப்புறமா மீதி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரைஸ் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், காரமும் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும், லோ ஃப்ளேமில் வந்து விசில்லாம் வர வேண்டியதில்லை, தம் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சா 3 விசில் வைக்கணும். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்க போகிறேன். ஒரு விசில் வரப்போகுது. ஸோ இந்த விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து சிம் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து ரைத்தா ரெடி பண்ணுறேன். நான் வெறும் ஆனியன் தான், எனக்கு டைம் இல்லை, ஆனியன் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ரைத்தாக்கு. நீங்கள் வந்து வெள்ளரிக்காய், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இன்றைக்கி ஃப்ரைடே எங்களோட லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ரைத்தா இதுதான். ஸோ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். மட்டன் கிரேவி பக்கத்தில் இருக்க இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு நேற்றே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட்டை எடுக்காமல் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரைஸ் உதிரி உதிரியாக பார்க்கவே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை கரண்டியோட பின்பக்கத்தை வச்சோ நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கேமரா பிடிச்சிட்டு நல்லா கலக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளே நீங்கள் அதிகமாக போட்டு கூட நீங்கள் இந்த கலரில் கொண்டு வர முடியும். ஸோ ஃபுட் கலர் எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த க்ரீஸினஸ் இருக்கும் ரைஸில். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே நான் இதே ஸ்டைலில் தான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருத்திக்கு தனியாக ஒரு சின்ன பிளேட்டில் போட்டுருக்காங்க. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் சாப்பிடுவார். ஒரு வயசுலேருந்தே அவர் தனியாக அவர் கையால் தான் சாப்பிடுவார். காரமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு காரம் வந்து சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்குங்க. எந்தளவுக்கு சின்ன வயசுலேயே கொடுக்குறோமோ அவங்க அதையே பழகிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock மேலே நாங்கள் வந்து பார்க் போனோம். இது வந்து பார்க் கம் பீச்சுன்னு சொல்லலாம். அல்கூரில் 1 இயருக்கு முன்னாடி இது வந்து குப்பைமேடு மாதிரி இருந்த இடம். ஸோ 1 இயரில் கத்தார் கவர்மெண்ட் வந்து இதை பெரிய பார்க்காக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பார்க்கோட லென்த்து. ஸோ வாக்கிங் போகலாம், பீச் காற்று வாங்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டாய் கார் ரைட் போகலாம், பால் விளையாடலாம். இங்கேயே சர்க்கஸ், ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வாக் மாதிரி போயிட்டுருந்தோம். ஸோ ரூம்குள்ளேயே இங்கே கத்தாரில் அடைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் சரி வீக்கெண்டில் இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் இப்போ கிருத்திக் போயிட்டுருக்கான். ஸோ அந்த டென்ட் மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும். அந்த ரவுண்ட் சேர் மாதிரி ஒரு 5-6 சேர் மாதிரி வச்சுருப்பாங்க. மேலே டென்ட் இருக்கும். ஸோ ஃபேமிலியாக இல்லை கேங்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்கவுங்களுக்குன்னு ப்ரைவேட் ஏரியா நிறையாவே இருக்குது. கொஞ்சம் நாங்கள் பேக்கெட் சிப்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், சீட்டோஸ் அதெல்லாம், முறுக்கு. ஸோ கிருத்திக் கொஞ்சம் டயர்டாயிட்டான். ஸோ அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். பாருங்கள், நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட கற்றுட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கவிதா கிறிஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது பிடிக்கல, எனக்கு முறுக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து அம்மா பிரித்து கொடு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த வீக் ரொம்பவே ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. இப்போ கூட காரெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்கான், குட்டி குட்டி காரு. அவன் கார் கிரேஸ் ரொம்ப அதிகம். ஸோ கார் தான் அவனுக்கு உயிர், கார் தான் எல்லாமே அவனுக்கு. கிருத்திக் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த விலாகை கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.